வியூவர்ஸ், நீங்கள் வந்திருக்குது அபி தமிழ் கேமிங். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரன் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 என்ன, அதாவது டெம்பிள் ரன் 2 என்ன தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா குரங்கு மணி என்னை பிடிச்சிட்டா, அதனால் நம்ம அடுத்த மேட்ச் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓடிட்டுருக்கேன். குதிரா கைப்புல இதை பார்த்தீங்கன்னாக்கா துத்தோரியலெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் கற்றுக்கிட்டேன். குதிரா அது சைடில் போகக்கூடாது. ஐயோ காசு போச்சே தம்பே, காசு என்னடா அது ஆப் என்னமோச்சு. டேய் ஒன்றும் இல்லை, அது வேறு ஆப் என்னமோ. ஐயோ ரீசீவ் பண்ணா, வாடா போட சீரம் போடா. ஓகே ஒன்று ஓடு ரைட்டு ஓகே போகலாம். காசு இடுறான், அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம லாங் ஜம்ப்பு எடுக்கணும். விழுந்துட்டேன், கொலன்னு பேசிக்கிட்டே விழுந்துட்டேன் பார்த்தீங்களா. ஓகே வாங்க ஓடுறான், டக்கு ஜம்ப் பண்ணு, அவ்வளோதான். ஒரு ரெஃப்டோ குதி. காசு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா காசு வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மங்கி கிடைக்கும். அதுவும் கோல்டன் மங்கி வந்துட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது. அப்படி உங்களுக்கு கோல்டன் மங்கி கிடைக்கணும், அதாவது எப்படி கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா மறக்காம போய்ட்டு நான் இன்னும் அதாவது இந்த வீடியோவோட கடைசி கட்டத்தில் நான் போட்டிருப்பேன், மறக்காம போய் பாருங்கள். சரிங்க, இப்போ குச்சி போகலாம். ஓகே, நானும் அவ்வளோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், இதில் குதிக்கவே முடியல வியூவர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் கற்றுக்கிட்டேன் எப்படி குதிக்குதுன்னு. வந்துட்டு எப்படி குதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்துட்டு நேர் ரோட்டில் போகணுன்னா நேர் ரோட்டில் வந்துட்டு குதிக்கலாம். அப்படி சைட் ரோடு, லெஃப்ட் ரோடு, ரைட் ரோடில் குதிச்சோன்னா நம்மளால் முடியாது. ஸோ வாங்க எல்லாம் காயின்ஸ் எடுத்துடலாம். ஓகே 25 காயின்ஸ் இருக்குது. அதாவது அவ்வளோ மீட்ரு நம்ம போயிட்டோம். ஓடுறோம் மீட்ரு போப்போ. இது பார்த்தீங்கன்னாக்கா சேம் டு சப்வே சர்ஃபர்ஸ். ஏன்னா சப்வே சர்ஃபர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி, ஐயோ பேசிக்கிட்டே செத்துற மறுபடியும். சப்வே சர்வீஸ் வந்துட்டு இதே மாதிரி தான் காப்பி பண்ணியிருக்காங்க. அதாவது வேகமாக போகுது மீட்டரு, அதாவது நம்ம எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ வேகமாக கொண்டு வரணுங்க. அதே மாதிரி தான் சப்வே சர்வீஸும் நம்ம தூரமாக போனால் வந்துட்டு வேகமாக வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அது அப்படி தான். வாங்க ஓடலாம். பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக ஓடுறானுங்க. எங்கள் பின்னால் யாராவது 3 பேர் கோமாளி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரங்கு மண்டியானுங்க. குரங்கு மாதிரியே தெரியல, கையில் க்ரௌஸு இதெல்லாம் போட்டிருக்கானுங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னாக்கா ஜங்கிளில் டூரிஸ்டரு என்னை அடிச்சிட்டானுங்க. அதனால தான் ஒரு கை இது இல்லாமல் போகிறேன், ஸ்லைண்டு. இது துத்தரையை சொல்லி கொடுத்தானுங்க. ஐயோ கடவுளையும் மறுபடியும் வந்துட்டு ஐயாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும். எப்போதும் இந்த அபி தமிழ் கேமிங் தோல்வி அடைய மாட்டாடா. ஆடா கடவுளை சொல்லி வாய முடியல கீழே வந்துட்டேன். வாடா சீரம் போகலாம். வா ஓகே குதி. ரைட் ஓகே அப்படியே குதிச்சு. நம்மளுக்கு இல்லை வந்துட்டு மீட்டரெல்லாம் முக்கியம் இல்லை, காசு முக்கியம். ஒரு தடவை நான் வந்துட்டு காசு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கோல்டன் மங்கி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓடுங்க குச்சிடலாம். ஓகே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 55 இருக்குது இப்போதைக்கு. ஓகே, இன்றைக்குள்ள வீடியோலாம் நான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்குள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு தனியாக வாய்ஸ் எடுத்து போடுறேன். இந்த வீடியோவிலே வாய்ஸ் போடல, அதாவது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸை என் ரெக்கார்டை பண்ணி தான் நான் இதில் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறது நல்லா இருக்கா, இல்லாட்டி வந்துட்டு நான் வந்துட்டு நார்மலாக பேசி வீடியோவிலே எடுக்கிறது நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா சத்தம் வராது. ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா ரெக்கார்ட் பண்ணுற நான் பேசுறது, அதனால் சவுண்டு குற ஷூ அப்படின்லாம் சத்தம் கேட்காது. அந்த நிஞ்சா கேமிங்னு ஒரு டைட்டில் வரும்ல, அது மட்டும் அது மட்டும் தான் சத்தம் கேட்கும். ஸோ வாங்க குச்சி போகலாம். குதி. இது நான் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா 2 ஒரு 2 மணி, இப்போ 2 மணி 2:20 தானே, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பிள் ரன் பார்ட் 2 இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் இல்லை, அதனால லீவு நாள்னால இன்றைக்கி ஒரு 2 வீடியோ, அதாவது 3 மணிக்கு ஒரு டெம்பிள் ரன் பார்ட் 2 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு 3 வீடியோ இருக்குது வியூவர்ஸ்.
மறக்காமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ வேறு என்ன கேம் ப்ளே வீடியோ பண்ணலான்ட்டு நேராக டெலிகிராம் சேனலில் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு டைம் டேபிளை ஃபஸ்ட்டு முடிக்க பார்க்குறேன். இந்த டைம் டேபிள் முடிச்சோடனே புது டைம் டேபிள் வேறு எடுக்கணும். என்னோட ஸ்கூலுக்கு போகிற டைம் டேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, கேமரோட டைம் டேபிள். எனக்குன்னு நான் ஒரு கேமர் டைம் டேபிள் வச்சுருக்கேன். யாருன்னா கேமர் டைம் டேபிள் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இல்லை நெருப்பெல்லாம் இருக்குது பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய மரத்தோட அடியிலலாம் போகிற மாதிரி இருக்கும். இந்த அப்படி குமிஞ்சி போகலன்னா உங்கள் தலை தனியாக போய்ட்டு நீங்கள் விழுந்துருவீங்க. வேணுமா? அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணிகிட்டே போங்க. இதான் குதிக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டூட்டோரியல் சொல்லி கொடுப்பானுங்க. டூட்டோரியல் சொல்லி கொடுக்குறோன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேமிங் கேஃபே லைஃப் இல்லை வந்துட்டு அப்டேட் வந்தாலும் வரும். அதாவது மிட்டு இப்போ என்ன ஜூனா எண்ட் ஆஃப் ஜூலை ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட்டில் சைட் கோஸ்ட் ஏதோ இருந்துச்சா, வருமா வராதான்னு தெரியல. ஆனால் தெரியல வியூவர்ஸ். அது வந்தால் வந்துட்டு நம்ம கேமிங் கேஃபே லைஃப் செய்யலாம். இல்லாட்டி கேமிங் கேஃபே லைஃப்பை இழுத்து முடிய வேண்டிதான். ஏன்னா நம்மளோட கேம் டெவலப்பர் ஆண்டி லோக்கித்தை வந்துட்டு புது கேம் வந்துட்டு உருவாக்குறாரு. ஸோ அந்த கேம் என்னென்ன கேம் தான் தெரியல. லவுண்ட்ரி சிமுலேட்டராக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டராக இருக்கலாம், இல்லாட்டி மான்ஸ்டர் மியூசியம் 2ஆக இருக்கலாம், இல்லாட்டி பக்ஸோ சிமுலேட்டர் 2ஆக இருக்கலாம். பக்ஸோ சிமுலேட்டர் மான்ஸ்டர் மியூசியம் தெரியாதவங்களாம் மறக்காமல் போய் விளாண்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா. இந்த சீரீஸ் எல்லாம் முடிஞ்சோடனே டைம் டேபிள் முடிஞ்சோடனே நான் அந்த சீரீஸ்லாம் பார்க்க போகிறேன். எல்லா அக்கீர் பக்கர் ஸ்டுடியோ கேமும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ போய்தாங்க, நான் இன்னும் வீடியோ எண்ட் பண்ணல, சும்மா சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ண சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்படி அபித் தமிழ் கேமிங் நம்மளோட ஃப்ரெண்டு வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ நாள் தான் நானும் ஓலன்னு பேசுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் நடுவில் போயிட்டுருக்கேன். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் போகுது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் நம்ம கிளைம் பண்ணலாம், நடுவில் உள்ளதும் கிளைம் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குமிலாம் இல்லாட்டி குதிக்கலாம், ரெண்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நீங்கள் குமியக்கூடாது, கீழே விழுந்து அவ்வளோதான். ஓகே, வாங்க மறுபடியும் போகலாம். நானும் எவ்வளோ மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்தேன் வியூவர்ஸ், என்னால் ஜெயிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி மேட்ச் ஒன்று வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 100 மில்லியன் இதுக்கு போயிட்டேன். 100 மில்லியன் போயிட்டு செத்துட்டேன் வியூவர்ஸ். 100 மில்லியன் மீட்டருக்கு நான் போயிட்டு செத்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது கேமை ரீஸ்டார்ட் பண்ணல, நம்ம வந்துட்டு கேம் விட்டு வெளியே போய்ட்டு புது கேம் விளாட வந்திருக்கோம். தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் காயின் இருந்தால் போயிடுறீங்க. இல்லாட்டி வந்துட்டு நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி போனீங்கன்னா வைங்க, உங்களோட அந்த பாயிண்ட்ஸ் மேலே ஏறிட்டுருக்குல அங்கே ஜங்கல் மாதிரி, அது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது போயிடும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். காயின்ஸ் போகாது, ஆனால் அந்த கோல்டன் மங்கி பாயிண்ட்ஸ் போயிடும். ஐயோ ஓகே வந்துட்டேன். அதனால வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே வழியில் போகிறீங்க. என் வழி தனி வழிடா, அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க, வேறு எந்த வழியிலையும் போகக்கூடாது. ஓகே வியூவர்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு பசி எடுக்குது. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நான் சாப்பிடல, 2 மணியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் உங்களுக்கு குறுகிய காலத்தில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேராக பண்ணினேன், ஆனால் இடிச்சு விழுந்துட்டேன். ஆனால் நேராக போகும்போது நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போயிடலாம். ஓகே, ஸோ வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன், யாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட், நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கமெண்ட் நிறைய பேர் பண்ண மாட்டீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கமெண்ட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு யார் எல்லாம் நிறையா தடவை வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், ஹூ ஆல் கமெண்டிங் ஸோ மச் ஐ வில் கிவ் யூ அ கிவ் அவே. அதாவது 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் நம்ம கிவ் அவே கொடுக்கலாம். we reach 100 subscribers, I will give you a giveaway of comment, subscribe and like and sharing.
ஓகே, நான் வீடியோ போட்டோன்னே யார் பட்டுன்னு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே, அதாவது ஃபோனு அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி சர்ப்ரைஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலில் அதாவது கமெண்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில். நான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. செஞ்சோடனே நான் உங்களுக்கு அதுவும் மெசேஜ் அனுப்புவேன் டெலிகிராம் சேனலில் பர்சனலாக. ஆளில் வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ சைடில் வந்து வலிக்கி விட்டுட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீடியோ முடிய போகிறேன். ஸோ அதான் கோல்டன் மக்கி இது ஷாப்பு. இது இப்போ வேணாம். ஸோ இதோட மெயின் பிக்சர் பார்த்திங்கன்னா சும்மா கலக்கலாக இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் மெயின் பிக்சர் போடுவாங்களே, அதே மாதிரி இதோட மெயின் பிக்சர் பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோன்னு போட்டு அதுக்கப்புறம் 2 ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விட்ருங்க. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க அடுத்த பார்க்கலாம். பை ஃப்ரம் அபி தமிழ் கேமிங். பாய் பாப்பா. மறக்காமல் லைக்